ஒரு அழகான காட்டில் லட்சுக்குருவி ஒன்று தக்காளிகளை சந்தையில் வியாபாரம் செய்து வந்தது. லட்சுக்குருவியே, தக்காளி கிலோ எவ்வளவு? மிகவும் தூய்மையாக இருக்கிறதே. லட்சுக்குருவி கடினமாக வேலை செய்து தக்காளிகளை இரவு பகல் பாராமல் வைத்து வளர்த்து வந்தது. தங்கக்காகமும் அதன் மனைவியும் வேலைக்கு செல்ல மாட்டார்கள். எப்படி திருடி சாப்பிடுவது, யாரை ஏமாற்றுவது என்று யோசிச்சு கொண்டே இருப்பார்கள். தங்கக்காக மறுநாள் காலையில் ஒரு மரக்கிளையில் தன் குடும்பத்தோடு பொழுந்து உட்கார்ந்து அமர்ந்தது. இன்னைக்கு என்ன பண்ணலாம், யாரை ஏமாத்தலாம் என்று யோசிச்சு கொண்டே இருந்தது. இங்க பாருடி, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? வீட்டுல காய்கறி எதனா இருக்கா இல்லையா? டெய்லி இதே வேலையா இருக்கு. எந்த தோட்டத்துல போய் என்ன பறிக்கிறது, எப்படி பறிக்கிறதுன்னு. உன்னை நான் குற்றம் சொல்லல. இன்னைக்கு சமைக்க சாப்பாடுக்கு என்ன இல்லை என்றுதான் கேட்கிறேன். யாராவது தோட்டத்தில் ஏதாவது இருந்தால் பறித்து வருகிறேன். வேற என்ன பண்றது? என்னால் வேலைக்கு செல்ல முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன். உனக்கு தேவையானதை எடுத்துட்டு வந்து கொடுக்கிறேன். பாரு குட்டி, நீ இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது. அம்மா அப்பா என்ன சொல்றோமோ அதை நீ கேட்கணும். எங்களோடு வா, நாங்க சொல்லி தருவதை செய். 3 பேரும் பறந்து ஒரு லட்சுக்குருவியின் தோட்டத்திற்கு சென்றனர். லட்சுக்குருவி தூங்கிக் கொண்டிருந்தது. தன் வயலில் கட்டில் ஒன்றை போட்டு அது பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்தது. பாருங்க, அந்த குருவி நல்லா தூங்குது. நல்லா பார்த்துட்டேன், யாருமே இல்ல. இன்னைக்கு தேவையான தக்காளி குழம்புக்கு நான் பறிச்சுட்டு வந்துடுறேன். தங்கக்காகம் போய் பறித்தது. தக்காளிகளை எல்லாம் பறித்தது. யாரும் பார்க்கவே இல்லை. லட்சுக்குருவி, என்னடா சவுண்டு கேட்குதே என்று எழுந்து பார்த்தது. ஐயோ, யார் எங்கே? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தங்கக்காகம் தக்காளிகளை பறித்து கொண்டு தன் குடும்பத்துடன் அதனுடன் வீட்டுக்கு சென்றது. வேகமாக பறந்து சென்றன. 3 பேரும் ஒரு மரக்கிளையில் அமர்ந்தன. இந்தாடி, இந்த தக்காளி வச்சு இன்னைக்கு சமைச்சுக்கோ. நாளைக்கு நாம அங்கேயே போய் பறிச்சுப்போம். நல்ல வேலை, யாரும் பார்க்கல. அத நாளைக்கு பாத்துக்கலாம். நீ முதல்ல இன்னைக்கு இத வச்சு சமை. யாரும் பார்க்காத அளவுக்கு நடந்துக்கணும். சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. தக்காளி நிறைய இருக்கு. இன்னைக்கு தக்காளி தொக்கு வச்சிடு, சரியா? இல்லைன்னா தக்காளி சாதமும் கூடவே கலரி விட்டுடு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி தொக்கு, தக்காளி சாதம். பறவைகளும் பறந்து வீட்டுக்கு சென்றன. வீட்டில் தக்காளிகளை வெட்டி குழம்பு வைத்தது. தக்காளி தொக்கு, தக்காளி குழம்பு வைத்தது. லட்சுக்குருவி மறுநாள் காலையில் வந்து செடிகளை பார்த்தது. ஐயோ, யார் இந்த செடிகளை கிள்ளி போட்டாங்கன்னு தெரியலையே. இவங்களை இப்படியே விடக்கூடாது. இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டு கூரை மேலே இருந்து பார்த்து கண்டுபிடிச்சே ஆகணும். யார் இந்த வேலையை பண்ணாங்க? இன்னைக்கு குட்டிக்காகம் தக்காளிகளை பிரிக்க யோசிச்சு கொண்டிருந்தது. தக்காளிகளை பறித்து வேகமாக வீட்டிற்கு சென்றது. யாரும் பார்க்கவில்லை. அதெல்லாம் நீ சொல்லாத. என் பையன் என்ன மாதிரிதான் இருப்பான். அவன் பார்த்து பத்திரமா தான் பறிச்சுட்டு வந்திருக்கிறான். நீ போயிட்டு உன்னோட சமைக்கிற வேலையை ஆரம்பி. குழந்தைய பறித்துட்டு வந்து இருக்குது, அதை பாராட்டாம நீ வந்து என்னடனா திட்டி கொண்டு இருக்கிற. வேலையை பார்ப்போ. குட்டிக்காகம் நாளைக்கும் எப்படி போய் பறிக்கலாம் என்று யோசிச்சு கொண்டிருந்தது. லட்சுக்குருவி கூட்டின் மேல் அமர்ந்து யாரோ வராங்க, இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும் என்று யோசிச்சு கொண்டிருந்தது. மறுநாள் குட்டிக்காகம் மறுபடியும் அதே போல் வந்து தக்காளிகளை பிரிக்க வந்தது. இந்த தடவை லட்சுக்குருவி வந்து குட்டி காகத்தை பிடித்து விட்டது.
நீ தான் இந்த வேலையை செஞ்சுன்னு இருக்கியா டெய்லி? இது தப்புன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு இதுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். உன்னுடைய அப்பா அம்மாவை வர சொல். உன்னை நான் இன்னைக்கு கட்டி போடாமல் விட மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு தக்காளி செடிகளை வைத்திருக்கிறேன். நீ டெய்லியும் வந்து 2 தக்காளியாக எடுத்துட்டு போகிறாய். லட்சுக்குருவி உடனே குட்டி காகத்தை ஒரு மரக்கிளையில் கயிற்றில் நன்றாக இறுக்கமாக கட்டி வைத்தது. அப்படியெல்லாம் விடவே முடியாது. நீ பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவித்து தான் ஆகணும். நீ எப்படி தக்காளி செடிகளை பறிக்கலாம்? நான் பறிக்கல ஆண்டி. அம்மா அப்பா தான் பறிக்க சொல்லி நான் அனுப்பிச்சு வச்சாங்க. அதனால தான் நான் வந்தேன். என்ன ப்ளீஸ் விட்டுருங்க. விட்டுருங்க ஆண்டி ப்ளீஸ். நான் வீட்டுக்கு போகணும். ஊரில் உள்ள அனைத்து பறவைகளும் வந்தன. குட்டிக்காகம் அழுது கொண்டிருந்ததை பார்த்தது. மாமிக்கிளி உடனே போயிட்டு குட்டிக்காகத்தின் அம்மா அப்பா தங்கக்காகமும் கயல்காகமிடம் கூறியது. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்க குழந்தையை லட்சுக்குருவி தோட்டத்தில் கட்டி வைத்திருக்கிறார்கள். போய் பாருங்க. வேகமாக 2 பறவைகளும் தோட்டத்திற்கு திரும்பி சென்றது. லட்சுக்குருவி ஆந்தை போலீஸை வர வைத்தது. லட்சுக்குருவியே, என் குழந்தைய விட்டுருங்க. என்ன வேணா பிடிச்சிட்டு போங்க. என் குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் தானே அனுப்பி வைத்தேன். இப்படியெல்லாம் விட முடியாது தங்கக்காகமே. நீங்கள் தானே அனுப்பி வைத்தீர்கள். நீங்கள் தானே குழந்தைக்கு நல்லது எது கெட்டது என்று சொல்லி கொடுக்கணும். தண்டனை அனுபவித்தால்தான் இதுக்கப்புறம் இந்த தவறை செய்ய மாட்டான். தப்பே பண்ணக்கூடாது.